ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. வாக்கர்த்தா விபசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, சுபமுகூர்த்த நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயோ ஒரு சந்தர்ப்பத்தில் தான் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளை உங்களுடைய ஜாதகம் அவங்களுக்கு கொடுக்குது. ஒரு குழந்தைக்கு மொட்டடிக்கிறதா இருக்கலாம், காது குத்துறதா இருக்கலாம், ஒரு நிச்சயதார்த்தம், ஒரு சுப முகூர்த்தம், கல்யாண வைபவம், ஒரு கிரகப்பிரவேசம், இன்னும் ஏனையே எவ்வளவு விசேஷங்கள், ஒரு வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்றதா இருக்கலாம், வாசக்கால் மாற்றி வைக்கிறதா இருக்கலாம், ரெனோவேஷனா இருக்கலாம், வீட்டில் ஒரு நட்சத்திர ஹோமம், ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறதா இருக்கலாம், வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்றதா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பரிகார பூஜையா இருக்கலாம். சுப முகூர்த்த நாட்கள் மெயினா கிரகப்பிரவேசம், கல்யாணம், நிச்சயதார்த்தம், மொட்டடிக்கிறது, காது குத்துறது. சுப முகூர்த்த நாட்களை பொறுத்தவரை மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, என்ன தப்பு பண்றீங்கன்னா, காலண்டர்ல பாத்துக்க வேண்டியது, அன்னைக்கு தாலி போட்டிருக்கா, அன்னைக்கு சுப முகூர்த்த நாட்கள் போட்டிருக்கா, உங்களுக்கு வச்சுக்க வேண்டியதா வச்சுக்கோங்க அப்படின்னு செஞ்சுக்கிறது. அந்த நாள் உங்களுக்கு ஒத்து வருதான்னு முதல்ல பார்க்கணும். இந்த சுப முகூர்த்த நாட்கள்னு காலண்டர்ல பார்த்து நீங்களே செஞ்சுக்கிறதால என்ன மாதிரியான ட்ரபிள்ஸ், என்ன மாதிரியான கஷ்டங்கள் வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த நாளும் கோலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். முகூர்த்த நாள்ல என்ன ஃபர்ஸ்ட் கவனிக்கணும், தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் நாமளா காலண்டர்ல பார்க்க கூடாது, அதுல என்ன தப்பு நடக்கும். ஒரு நாள் இருக்குன்னா அந்த நாள் என்பது உடம்பு, அப்படி வச்சுப்போம். நாள் என்பது உடம்பு. இந்த உடம்புக்கு எப்படி உயிர்னு ஒண்ணு இருக்கு, பார்வைன்னு ஒண்ணு இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? எப்படி இந்த உடம்புக்கு உயிர் இருந்தாதான் உடம்புக்கு வேல்யூ. அப்புறம் பார்வை முக்கியம். அப்புறம் தான் மற்றதெல்லாம் யோகம், கரணம், அதெல்லாம் திதி, அதெல்லாம் நட்சத்திரம், அதெல்லாம் இருக்கு. ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாள் அது ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும். அது கருணாலா இருக்கக்கூடாது, வளர்பிறையா இருக்கணும், தேய்பிறை இல்லாம இருக்கணும். அந்த நாளுக்கு நேத்திரன் ஜீவன் ரொம்ப முக்கியம், உயிர் ரொம்ப முக்கியம். அந்த ஜீவன் இருக்கான்னு பார்க்கணும், நேத்திரம் பார்வை இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் அப்புறம் தான் நம்ம முகூர்த்த நாள் அப்படிங்கிறதையும் நம்ம போகணும். அப்புறம் அதை வளர்பிறையா பார்க்கணும், அப்புறம் தேய்பிறையா பார்க்கணும். இப்ப நீங்க இதெல்லாம் எதையுமே கவனிக்காம உங்க இஷ்டத்துக்கு நான் சத்திரம் கிடைக்கல சாமி ஒருத்தர் சொன்னார் அன்னைக்கு, நான் ரொம்ப திட்டி விட்டு அவரை. அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க, கனடாவில் இருக்காங்க, இங்க முகூர்த்தம் வச்சுக்கிறாங்க. இந்த டேட்ல நான் இந்த சத்திரம் விசாரிச்சேன், சத்திரம் கிடைக்கல சாமி, அதனால நான் இந்த தேதியை மாற்றி வச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. அந்த தேதியை எடுத்து பார்த்தோம்னாக்கா அது பசங்களுக்கு ஒத்துப்போகலை, பிடிச்சி திட்டி விட்டேன். சார், ஒரு சத்திரம் முக்கியமா அல்லது நம்ம பசங்களுடைய வாழ்க்கையை முக்கியமா சார்? எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்? நாளைக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு பின்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு 2 மாசத்துல போயிடுச்சு, 3 மாசத்துல போயிடுது, பையன் கோச்சுன்னு போயிட்டாரு, மாப்பிள்ளை கோச்சுன்னு போயிட்டாரு. இதெல்லாம் நீங்களா இந்த மாதிரி ஒரு முகூர்த்த நாள் பார்த்துட்டு வந்துட்டு பசங்களுடைய எதிர்காலம் முக்கியம் இல்லையா? அந்த தாலி கட்டுற நேரம், தாலி கட்டுற முகூர்த்தம் முக்கியம் கிடையாதா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த தேதியை நல்லபடியா நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுத்து, சத்திரமே வேற சத்திரம் நிறைய பேரும் செய்யக்கூடிய தவறு என்ன, சத்திரம் கிடைக்கல அப்படின்றதுதான் ரொம்ப முட்டாள்தனம். நாள் ரொம்ப முக்கியம். நான் அடிச்சு சொல்றேன், படிச்சு சொல்றேன். அந்த முகூர்த்த நாள் ரொம்ப 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 முக்கியம். அது வளர்பிறை தேய்பிறைங்கிறது 2வது பட்சம் தான். அந்த நாள் முதல்ல தாராபலன் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன முக்கியம், முகூர்த்த நாளுக்கு தாராபலன் இருக்கான்னு பார்க்கணும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு இல்லாம இருக்கணும். என்ன இருக்கணும்? சந்திராஷ்டமம் இல்லாம இருக்கணும்.
அதன் பிறகு அன்னைக்கு உங்களுக்கு அந்த தம்பதி இருவருக்கும் அந்த நாள் ஒத்து போகணும். தாராபலம் இருக்கணும், சந்திராஷ்டமம் இல்லாம இருக்கணும், உங்க 2 பேருக்கும் இந்த நாள் ஒத்து போகணும். இதுவே ஒருவேளை முகூர்த்தமா இருந்தா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப முக்கியம் அந்த விவாக சக்கரம். அந்த விவாக சக்கரம் நல்லபடியா அமையணும். இவ்வளவு விஷயம் இருக்கு முகூர்த்த நாள்ல. நீங்களா போய் ஒரு முகூர்த்தத்தை குறிச்சிட்டு வந்துட்டு அன்னைக்கு பல லட்சங்களை செலவு பண்ணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மாசம் 6 மாசம் கழிச்சு அந்த வீடையே வித்துட்டு வெளியில போறது, அந்த வீட்டுல ஒரே கஷ்டங்கிறது, இதெல்லாம் அடிப்படையில நீங்க செய்யக்கூடாத தவறுகள் ஆகியனாலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, முகூர்த்த நாள் தயவு செய்து உங்க ஜாதகத்தை கொடுத்து சாமி எனக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு தயவு செய்து ஒரு வெத்தலை பணம் வச்சு அதெல்லாம் கூட நீங்க பண்ண வேணாம். அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்லயாவது கேட்டு முகூர்த்த நாள் ஐயரை கேட்டு செய்யுங்க. ஃபர்ஸ்ட் எது வளர்பிறை எது தேய்பிறை, தேய்பிறையில எது செய்யணும். தேய்பிறை முகூர்த்தத்துல ஒரு வாசக்கால் வைக்கிறது, அருவிகால் வைக்கிறது, கீழே நோண்டுறது, கிணறு நோண்டுறது, போர் போடுறது, உழவு செய்யறது, இந்த பூமிக்கு கீழே நோண்டி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம், கீழ் நோக்கி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் தேய்பிறை முகூர்த்தத்துல செய்யலாம். முடி இறக்குறது தாராளமா தேய்பிறையில செய்யலாம். முடி கீழே தான் இறக்குறோம். அப்ப எதெல்லாம் வளர்பிறை செய்யணும்னா காது குத்துறது, நிச்சயதார்த்தம், கிரகப்பிரவேசம், படியேறி மேல போகக்கூடிய விஷயம், வாழ்க்கையில படியேறி மேல போகக்கூடிய விஷயம், வளர்ந்து வரக்கூடிய விஷயத்தை வளர்பிறையிலும் கீழ்நோக்கி செய்யக்கூடிய முகூர்த்தங்களை தேய்பிறையிலும் செய்யணும். வளர்பிறை என்பது அமாவாசைக்கு மறுநாள், பாட்டிமைக்கு மறுநாள்ல இருந்து துதியை திதியிலிருந்து பௌர்ணமி கழிச்ச 5வது நாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை. நிறைய பேர் இந்த பௌர்ணமி கழிச்சாலே தேய்பிறை நினைச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. பௌர்ணமி கழிச்ச 5வது நாள் துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி இந்த 4 நாளும் வளர்பிறை தான். அப்ப பௌர்ணமி கழிச்சு 6வது நாள் இந்த தேய்பிறை சஷ்டியிலிருந்து தான் உங்களுக்கு தேய்பிறை கணக்கு. அதே போல அமாவாசைக்கு 2வது நாள் துதியிலிருந்தே வளர்பிறை கணக்கு தான். இந்த வளர்பிறை கணக்கை புரிஞ்சுக்கோங்க. அதே போல தேய்பிறை கணக்கை புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த மாசத்துல முகூர்த்த நாள் எப்ப வருது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது உங்க ஜாதகம் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் உங்க நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். நானே பார்த்தேன் அந்த காலண்டர்ல, ஒரு குறிப்பிட்ட காலண்டர் சொல்ல வேண்டியது, அந்த காலண்டர்ல நம்ம பேர் சொல்லக்கூடாது, அந்த காலண்டர்ல முகூர்த்த நாள் போட்டிருக்கு சாமி அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பசங்களுடைய யாரை உட்காந்து செஞ்சுக்கிறாங்களோ அந்த இடம், அவங்க கிரகப்பிரவேசம் பண்றீங்க, அந்த இடம் யார் பேர்ல இருக்குன்னு பார்க்கணும். அது எந்த பக்கம் பார்த்த வாசப்படின்னு பார்க்கணும். சுக்கிரன் எதிர்க்க இருக்கான்னு பார்க்கணும். கிழக்கு மேற்கு வாசப்படி இருந்ததுன்னா சுக்கிரனை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். வெள்ளி எதிர்க்க இருக்கான்னு பார்க்கணும். இன்னைக்கு யார் பாக்குறீங்க அதெல்லாம்? அப்போ சுக்கிரன் நீங்க கிழக்கு மேற்குக்கு மட்டும்தான் அது பொருந்தும், வடக்கு தெற்குக்கு அது பொருந்தாது. அப்ப கிரகப்பிரவேசம் அமையும் போது எந்த பக்கம் பார்த்த வாசப்படின்னு பார்க்கணும். அதே போல உட்காந்து யார் பூஜை பண்றாங்களோ, மனையேறாங்களோ அவங்களுக்கான நட்சத்திரங்கள் என்னன்னு பார்க்கணும். அப்புறம் அந்த வீட்டுக்கு என்ன மாதிரியான ஹோமங்கள் பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் ஐயரை வச்சுதான் நீங்க முடிவு பண்ணணும். சரி நண்பர்களே, இந்த மாதத்திற்கான முகூர்த்த நாட்கள் எப்படி இருக்கு, எத்தனை முகூர்த்த நாட்கள் இருக்கு, வளர்பிறை முகூர்த்த நாட்கள் எத்தனை இருக்கு, தேய்பிறை முகூர்த்த நாட்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் சொன்னத விஷயங்கள் எல்லாம், டிப்ஸ் எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த போன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லுங்க, நிச்சயமா செய்து கொடுக்குறோம். அதே போல பூஜைகளை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னீங்கன்னாக்கா பூஜைகளையும் சிறப்பான ஒரு நிச்சயதார்த்தமாகட்டும், திருமணங்கள், திருமண வைபவங்கள், கிரகப்பிரவேசம் எல்லாம் கைராசியான முறையில, அதி அற்புதமான முறையில கும்பாபிஷேகங்கள் இருந்து எல்லாமே, கடை பூஜைகள், கம்பெனி பூஜைகள் எல்லாமே உங்களுக்கு அதி அற்புதமா செஞ்சு கொடுப்போம். உலகம் முழுவதும் போயிட்டு வரும், கவலையப்படாதீங்க. சோ இந்த மாசத்திற்கான சுப முகூர்த்த நாட்கள் இது அப்படிங்கிறத பார்க்கலாம், பாருங்க. நமச்சிவாயம். இப்போது இந்த ஏப்ரல் மாதம், அதாவது சித்திரை மாதம் வாஸ்து நாள் இன்னைக்கு அப்படின்னு நாம் பார்ப்போம். இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையில் சித்திரை 10ஆம் தேதி, ஆங்கிலம் 23/4/2025. ஸோ ஏப்ரல் 23 சித்திரை 10 புதன்கிழமை, சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரத்தில் தசமி திதியில்
சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் புதன்கிழமை அன்னைக்கு வாஸ்து நாள் வருதுங்க. இப்போது வாஸ்து நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி முதல் 9:36 வரை. ஸோ 9:10ன்னு வச்சுக்கலாம். ஆனால் 36க்குள்ளே 9:36க்குள்ளே நம்ம கல் எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யலாம். பர்ஃபெக்டாக 9:36 மணிக்குள் நாம் அந்த வாஸ்து பூஜை செய்து கட்டாயம் அந்த கல்லை பூமியில் வச்சிடணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நாம் செய்கிற மாதிரி இருந்தால் நாங்களாம் போனோம்னா முன்னாடியே ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே போய் அங்கே இருந்து அந்த மேஸ்திரி எல்லாம் வர சொல்லிவிட்டு அந்த பள்ளத்தெல்லாம் எடுக்க சொல்லி 2 அடிக்கு 2.5 அடி அதான் கணக்கு. ஸோ அதன் பிரகாரம் அந்த கணக்கு பிரகாரம் அந்த பள்ளம் எடுத்து எல்லாம் முன்னோட்டியே ரெடி பண்ணி வச்சிடணும். புளியார் பூஜை அன்றைக்கி 7:09 யமகண்டம். அந்த யமகண்டத்தில் நம்ம மனசில் வச்சிடணும். கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக நம்ம பேசி அதை செஞ்சு வச்சிடணும். ஸோ புதன்கிழமை அன்றைக்கி வாஸ்து நாள் பண்ணுங்கள். புதுசாக பில்டிங் கட்டுறது அல்லது எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, ஆஃபீஸோ வீடோ ஃபேக்ட்ரியோ கடைகளோ எக்ஸ்டென்ஷன் பண்ணுறா கூட அந்த மாதிரி அன்றைய தினம் பூஜை போடலாம். அதே போல் புதிய வீடு கட்டுதல் அதுக்கும் சிறப்பான நாள். ஸோ நல்லா ஹாப்பியாக வாஸ்து நாள் பண்ணுங்கள். உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே தேவை இருந்தாலும் சொல்லுங்கள். தேவையெனில் வந்திருந்து கைராசியான முறையில் சிறப்பான முறையில் உங்களுக்கு செய்து கொடுப்போம். நன்றி நமச்சிவாயம்.